ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. கணபதி என்றிடக் கலங்கும் வல்வினை, கணபதி என்றிடக் காலனும் கைதொழும், கணபதி என்றிடக் கருமமும் ஆதலால், கணபதி என்றிடக் கவலைகள் தீருமே. எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தாண்டு பலாபலன்கள். புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஜனவரி 1/1/2025 அப்படிங்கிறது துவங்குது. அப்போது மேஷராசிக்கு என்ன பலாபலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் நினைக்கலாம், கடந்த ஆண்டு தான் ரொம்ப சிரமங்களை பட்டுட்டோம், கஷ்டங்களை பட்டுட்டோம், இழந்துட்டோம், வேதனைப்பட்டுட்டோம், எதிர்பார்த்தது நடக்கலை, இந்த வருஷம்னாச்சும் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற ஆவலோடு காத்துருக்கிற மேஷராசினியர்கள் அவசியம் இந்த ஆண்டு தங்களுக்கு சுபமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. குரு பலன் அப்படிங்கிறது ஏற்படுது. குரு பலன் ஏற்பட்டால் என்னென்ன நடக்கும்? தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும். முதல்ல திருமணம் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம்ங்கிறது வந்தாச்சு. வியாழ நோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இப்போ குரு பார்வைப்படுவதனால தொட்டத்தை துளங்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலே இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தை விட்டு சென்றவர்கள், வெகு தூரம் சென்றவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்பொழுது நமது குடும்பத்தில் அந்யோன்யமாகி குடும்பத்திற்காக பாடுபட்டு குடும்ப வளர்ச்சியை முன்னேற்றுவார்கள். பாகிஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் அது நடக்கும். பேச்சுவார்த்தைகள், நம்மளுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் பிறரை மகிழ்விக்கும் வண்ணம் இருக்கும். நம்மளுடைய பேச்சிற்கு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு ஏற்படும். பொருளாதாரம் இரட்டிப்பாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பிதிரு சாபங்கள் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த புத்தாண்டு வழிவகுக்கும். ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடத்துல வக்கரகதியில் செவ்வாய் இருக்கிறார். மிகச்சிறப்பு. பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தோம்னா விவசாய நிலங்கள், விவசாயிகள், கால்நடை பராமரிப்புகள், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம். அதிக மகசூல் அப்படிங்கிறது பெறலாம். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். சகோதர ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அரசு வேலை வாய்ப்புகளுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் கூடுதலாக நடக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், நடைபாதை வியாபாரிகள், சிற்றுண்டி, பேக்கரி, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவர்கள், செவிலியர்கள், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி, இந்த மாதிரி மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். மருத்துவர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படுது. ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள், காவல்துறை பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இழுத்துட்டு இருந்த, ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் நடக்குதுங்க சாமி, ஒன்றும் முடிவுக்கே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டில் நமக்கு சாதகமான ஒரு முடிவை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. ஆன்மீக பணிகள், விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். இந்த ஆண்டு சாதிக்கலாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம் இந்த துறையில் இருக்கிறவங்க. 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் வீட்டில் உயர்கல்வி, ஞானம், அறிவு, படிப்பில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், வித்யாசாலைகள், தியான பீடங்கள், சபைகள், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். 9ஆம் இடத்துல பார்த்தால் சூரியன் புதன் மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் கூடும். அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும். பல நாட்களாக அரசு தேர்வு எழுதி நமக்கு அரசு வேலை வாய்ப்பு இருந்தது.
விடக்கூடாதா, நம்ம ஜெயிச்சு காமிக்கணுண்டா, அடுத்த எக்ஸாம் எழுத உண்டா, இப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கும். தாப்பனார் இருந்தால் தாப்பனாருக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தாப்பனார் வழி சொத்துக்கள், வில்லங்கம், விவகாரங்கள் இன்றி தங்குதடையின்றி நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை மிகச்சிறப்பு. புதிய வாகனங்கள் வாங்கலாம், புதிய மனை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் இதில் எல்லாம் முதலீடு செய்யலாம். இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பானதில் யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. 12ஆம் இட ராகு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வைப்பார். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக பார்த்தோம்னால் இந்த மேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த 2025ஆம் ஆண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது 100க்கு 95% நன்மைகளை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு 90% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 95% நன்மைகளும், உத்தியோகம், சுய தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது. அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய விதமாக தான் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா தற்சமயம் தங்களது ராசியிலே தங்கி ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்துக்கு வர்றார். குரு பயிற்சியானால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக அபரிமிதமான யோகங்கள், நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்துவார். தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும். திருமணம் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம், விவாக பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மூலமாக நடக்கும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மகுரு ராமர் வனத்திலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ராமரே வனவாசம் போன ஒரு நேரம். பட் ஆனால் பயிற்சி ஆகும் பொழுது இந்த வருஷத்தில் பயிற்சி அதை பற்றி தனியாக நாங்கள் விரிவாக வீடியோ போடுவோம், அப்போ தெரிஞ்சுக்கலாம். பயிற்சி ஆகும் பொழுது 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய பேச்சாற்றல், உடல் ஆற்றல், வலிமைகள் பெருகும். நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் ஈடேறும். அதற்கு தகுந்த வருமானங்களும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நிதி நெருக்கடி, நிதி சுமை, அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, கடன் தொல்லைகள் 10ம் பத்தாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக இந்த குரு பயிற்சி ஆயிட்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு உண்டாகும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். கடந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு குரு பலன் இல்லை, வியாழ நோக்கு இல்லை. அதனால் இந்த ஆண்டு குரு பலாபலன்கள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. திருமண யோகம் உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. வம்சவருத்தி அப்படிங்கிறதும் உண்டாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயத்தில் முன்னேற்றத்தை காணலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார், அதுவும் நன்மை. காவல்துறை, சட்டத்துறை, இராணுவம், மிலிட்ரி, பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் இவங்களுக்கெல்லாம் நன்மை. புதிய புதிய பணிகள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள், பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சந்திரனுடைய வீட்டிலும் செவ்வாய் இருக்கிறதுனால அப்போ திடீர் யோகங்கள், லாட்டரி சீட்டு உலகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். இந்த ஆண்டில் ஒரு பெரிய யோகம் உண்டு, உங்களுக்கு பெரிய லாபங்கள் உண்டு. எதிர்பாராததெல்லாம் நடக்கும். இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரியே கட்டுமான பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், நிலத்தடி நீர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அதீதமான அபரிமிதமான யோகம் இந்த ஆண்டு உண்டு. 2025 அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்சவருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூர்வநிஸ்தானம் வலுப்புறது. அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு அந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதாய் 4ஆம் இடத்திற்கு கேது விழும்பொழுது இன்னும் அபரிமிதமான யோகங்கள். உடன் பிறந்தவர்களால் யோகம், அரசாங்கத்தில் பாராட்டுக்கள், அரசாங்கத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், இன்னல்கள், இடையூறுகள் விலகும். மானியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அவசியம் விளையாட்டுத் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். இந்த ரிஷபராசியிலிருந்து நரம்பு நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு நடந்ததுன்னா இந்த ஆண்டில் நடக்கும். இது மிகச்சிறப்பான ஒரு நன்மையை தரும். ஜூன் மாதத்தில் நடக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அரசாங்க யோகம் உண்டாகும். அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும்.
7ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கும் பொழுது மிகச்சிறப்பு. வருஷ ஆரம்பத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய பலாபலன்கள் முழுவதும் கிடைக்கும். உயர்கல்வி, உயர் பதவி, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக், மின்சாதன பொருட்கள், மின் வாரியத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, நீர் ஆதாரங்கள், நீர் சம்பந்தமான துறை இதில் இருக்கிறவங்க நன்மை பெறலாம். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு வருஷ ஆரம்பத்தில். அதே மாதிரி நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனார் இருந்தால் அவருக்கும் பதவி உயர்கள், பாராட்டுகள் கிடைக்கும். அரசாங்க சன்மானங்கள் நமக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்து ராகு பயிற்சியாய் 12ஆம் இடத்திற்கு வருவார். அதுவும் நன்மையை கிடைக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவசியம் வெளிநாடு, திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிம்பார் பாரதியார். இப்போ வெளிநாட்டுக்கு போய் வியாபாரங்கள் செய்வது, வெளிநாட்டில் உத்தியோகங்கள் பார்ப்பது, வெளிநாட்டு தொடர்புகள் இவையெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். வம்சவருத்தி ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை செய்வார். உத்தியோகம், ஸ்திரமான உத்தியோகம், நிலையான உத்தியோகம், நிலையான வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவார். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடந்த ஆண்டு போகிற பலவிதமான துன்பங்கள், சுத்தமாக பிஸ்னஸ் இல்லைங்க, வருமானமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவையெல்லாம் மாறி இந்த 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சியினால் இவையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு 2025 உத்தியோக உயர்வு, வியாபார உயர்வு, தொழில் உயர்வு, பொருளாதார உயர்வு இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன பணிமனை வைக்கக்கூடிய அமைப்பு, வாகன உதிரிபாகங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவார். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு பலாபலன்களில் ஒரு 90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 95% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்கள் 90% நன்மைகளும், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்கள் 95% நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு விளங்குகின்றது. அன்பார்ந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். கடந்த ஆண்டு வெகு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிரமங்களையும் அனுபவித்த வந்த தங்கள் குரு சரியில்லை, ராகுகேது சரியில்லை, இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தீங்க. இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் அவையெல்லாம் பெயர்ச்சியாகி தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் பிறப்பிலேயே பிறப்பன்னைக்கே பார்த்தோம்னா தங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார். சரிங்களா? மக்கரகதியில் செவ்வாய் இருக்கார். மிகச்சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். குடும்பத்தில் பிரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த பிரிவு அப்படிங்கிறது நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு. யாரோ ஒருத்தருக்கு வைத்திய செலவு, குடும்பத்தில் மாதம் ஆனால் இவ்வளோ செலவாகுது, அந்த வைத்திய செலவு அப்படிங்கிறதும் குறையும். மருத்துவ செலவு குறையும். குறிப்பாக மாணவர்கள், இந்த மருத்துவ மாணவர்கள், மருத்துவ உயர்கல்வி மாணவர்கள், அதாவது யூஜி பிஜின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், நீட் எழுதுகிறவங்க, அவங்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறலாம். மிதுன ராசியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக நீட் தேர்வு எழுதி அதில் மதிப்பெண்கள் பெற்று பல மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு விளங்குது. அப்போது மருத்துவத்துறையில் சாதிக்கலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு செலவு பண்ணுறது தெளிக்கலாம். சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி, இந்த மாதிரி மெடிசன்ஸ், மருந்து கடை வைத்திருப்பவர்கள், மருந்து தயாரிப்பவர்கள், ஔஷதம்னு பேர் சமஸ்கிருதத்தில். ஔஷதோத்பத்தி காரணாஜரமஹா அப்படின்னு வரும் தன்வந்திரி அஷ்டோத்திரத்தில். ஔஷதங்கள் தயாரிப்பவர்கள், மூலிகை தயாரிப்பவர்கள், இந்த மாதிரி தொழிலில் மருந்து கடை வைத்திருப்பவர்கள், மருந்து வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும். அதே மாதிரியே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கலாம், மனையாகவும் வாங்கலாம், தோட்டங்கள் அமைக்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம். விவசாயிகள், கால்நடை பராமரிப்புத்துறை, அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் முன்னேறலாம். இந்த ஆண்டில் மிகச்சிறப்பான ஒரு படி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இவையெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும் முன்னேறலாம். உணவுன்னா சாதாரண உணவு, எல்லா தொழிலுமே உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும், ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு, சின்ன டீ கடை வச்சுருக்கிற வரைக்கும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுகாதாரத்துறை, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு உண்டு. உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். லேப் டெக்னீஷியன்ஸ், டெஸ்ட் பண்ணுறவங்க, எக்ஸ்ரே, ஸ்கேனு, இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய எந்திரசாலை, மெஷின்ஸ் தயாரிக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 3ஆம் இடத்துக்கு வருவார். மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அம்மா வகையில் தான் சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த நன்மைகள். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் கோளாறு முழுதும் விலகும். தாயாருக்கு இருந்து வந்த நரம்பு சம்பந்தமான
குறைபாடுகள் நிவர்த்தியாகும். சுற்றுலாத்துறை, கேளிக்கைத்துறை, அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகும். அது நன்மைகளில் முடியும். கேளிக்கை, அலங்காரம், ஆடை ஆபரணங்கள், சினிமா துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சொற்பொழிவு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை இந்த ஆண்டு. கடந்த ஆண்டு படாத பாடுபட்டிருப்பீங்க, இந்த ஆண்டு மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல புத பகவான் செஞ்சிருக்கிறதுனால மிகச்சிறப்பு. வியாபாரிகள், உத்தியோகிகள், உத்தியோகம் பார்க்குறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், காய்கறி வியாபாரம், மளிகை, புஷ்பங்கள், பால், பழங்கள், தானியங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை. அதிகப்படியான வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், விவசாயங்கள் பெருகும். கல்வித்துறை மேம்படும். 7ஆம் இடத்துல பார்த்தால் சூரியன் மிகச்சிறப்பு. அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கும் கூடுதல் நன்மை. தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். தகப்பனாருக்கு இருந்து வந்த இருதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறதும் விலகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கல்யாண யோகம், கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். கடன் நிவர்த்தியாகும். முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய அமைப்பும் உண்டாகும். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். எதுன்னே தெரியல, எங்கள் அம்மா சொல்லிட்டு போல, அதுக்கு முன்னாடி ஒன்று கும்பிட்டுருந்தாங்க, இப்போ நாங்களே ஒன்று வச்சுருந்தோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டுபிடித்து குலதெய்வத்திற்கு உண்டான முறையான வழிபாடுகள் இந்த ஆண்டு பண்ணலாம். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சனி மிகச்சிறப்பு. யோகம், லாபம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ், வருவாய், தனவரவு, உத்தியோக உயர்வு இதெல்லாம் நடக்கும். சேமிப்பு, குறிப்பாக சொல்லப்போனால் வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்க, இரும்பு, எண்ணெய்கள், பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கக்கூடிய தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை. ராகு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அவரும் பயிற்சியாய் 9ஆம் இடத்திற்கு வருவார். அது நன்மையை கொடுக்கும். சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் லாபங்கள், எதிர்பாராத தனவரவு, திடீர் பாராட்டுக்கள், திடீர்னு வெளிநாடு போகிறது இதெல்லாம் நடக்கும். இப்போது மிதுனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இவை எல்லாமே தங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு மிதுனராசி பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் 95% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவர்களுக்கு 95% நன்மைகள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆஜல்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது, யாராருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா கடகராசி அப்படின்னு எடுத்திருந்தாலே மிகவும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கிறது. சனி பகவான் தற்சமயம் பார்த்தா இப்போ கடந்த ஆண்டிலிருந்து அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துல இருந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டுருக்கார். கூட குரு பகவானும் கடந்த ஆண்டு 2024 10ஆம் இடத்துல இருந்து தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பில் பிரச்சனையை கொடுத்தார். அவர் பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் சனி அங்கே தான் இருக்கார். இப்போ அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கிற தங்களுக்கு இந்த ஆண்டுனாச்சும் ஒரு விடிவு காலம் வருமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா காலில் அடிபடுறது, தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், மருத்துவ செலவு, கொடுத்த இடத்துல பணம் வராது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைகள், வாழ்வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவனத்துக்கு பேர், அன்றாட வாழ்க்கைக்கே பிரச்சனைகள். அப்படி இருந்து வந்து இந்த 2025 நன்மைகள் செய்யுமான்னு பார்த்தால் ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய விதமாக தான் இருக்குது. ராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கிறார். வருஷப்பிறப்பன்னைக்கு மிகச்சிறப்பு. அதே நன்மைகள். சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. யோகம் உண்டான ஜாதகம், யோகத்தை பெறுகிறீர்கள். பிறக்கும் பொழுதே யோகம், அந்த வருஷம் பிறக்கும்போதே யோகம். எதிர்பாராத தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக இவ்வளோ நாளாக கடன் தொல்லைகள் இருந்த நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரலாம். இந்த ஆண்டு கடனில் அஷ்டமச்சனையில் அங்கே வாங்கி இங்கே வாங்கி கடன் தொல்லைகள் எல்லாமே இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம கடனில் மாட்டின்னு இருப்போம். சில பேருக்கு இருக்கவே இருக்காது, ஆசை இருக்கும், இதை வாங்கணும், இதை பண்ணணும், நம்ம எல்லாமே வாங்கி வச்சுருப்போம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. எதுக்கு வாங்கணும், ராமலா அவனும் ஒன்று தானே. அப்போது அந்த கடன் தொல்லைகள் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரணும். அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக தங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ரணரோக சத்ருகாரகன் ராசியிலே இருக்கார். அதே மாதிரி இருந்து வந்த வியாதிகள் நிவர்த்தியாகும், பூர்ண குணமாகும். கால் வலி, மூட்டு வலி, பாத வலி இதில் எல்லாம் அவஸ்தைப்பட்டு இருந்திருப்பீங்க, அதிலிருந்து வெளியில் வரலாம். மருத்துவ செலவுகள் குறையும். எதிரி உபாதைகள், மறைமுக எதிரிகள், சத்துருக்கள், நமக்கு ஆகாதவர்கள் இவங்கெல்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அவன் விட்டெல்லாம் போய்டும், அவங்க கூட என்ன சண்டை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. லக்னத்திலே ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால நிலப்புலன்கள் வாங்கலாம். பூமி, மனை, வீடு, பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். விவசாய நிலங்கள், விவசாய பராமரிப்பு, கால்நடைகள் பராமரிப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ் பண்ணுறவங்க, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள்,
கட்டுமானப் பணி, கட்டுமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அகழ்வாராய்ச்சி, மருத்துவர்கள், உணவு, சுகாதாரம், இந்த துறையில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பு. எவ்வளோ நாளாக 3ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி 2ஆம் இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பு. சூரியனுடைய வீட்டில் கேது. தகப்பனார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏற்கனவே கிடைத்து அது நமக்கு அனுபவிக்க முடியாமல், பிரிக்காமல், பாகங்கள் பிரிக்காமல், இன்னல்கள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இப்படி இருந்ததெல்லாம் மாறி இந்த ஆண்டு நமக்கு சாதகமாக இந்த பயிற்சி பண்ணி கொடுக்கும். ராகு கேது பயிற்சியில் வரக்கூடிய கேது பயிற்சி 2ஆம் இடத்துல உங்களுக்கு மிகச்சிறப்பு. குடும்பஸ்தானத்துக்கு வரார் கேது. குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்துவார். குடும்ப நன்மை உண்டாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இருந்து வந்த சட்டத்துறை, சட்ட ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற ரீதியான பிரச்சனைகள் விலகும். பொருளாதார உயர்வை கொடுப்பார். குறிப்பாக நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கும். விளையாட்டுத்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, சட்டம், நீதிமன்றம், காவல், விளையாட்டு, சுற்றுலாத்துறை, கேளிக்கை விடுதிகள் இதெல்லாம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் 2ஆம் இடத்திற்கு கேது வரும்பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். புதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு, நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. சொந்த வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், மளிகை, புஷ்பங்கள், காய்கறிகள், பழங்கள், பால், தயிர், இந்த மாதிரி பொருட்கள், எண்ணெய் பொருட்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட் ஷாப்பில் வச்சுருக்க வர்ணம்னு சொல்லுவோம். அந்த வர்ணச்சாயம் அதெல்லாம் விற்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்படும். அதே மாதிரி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, வருமான வரித்துறை, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். கல்வி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வியில் படிக்கிற மாணவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அமலாக்கத்துறை, சிபிஐலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எந்த துறையாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பம்னு சொல்கிறோம், இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி, அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், வெளிநாடு யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அதுபோக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தகப்பனார் உடல் நலம் சற்று பாதிக்கப்படலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரலாம் இந்த ஆண்டு. அரசாங்க பகை, கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளும் கவனம் தேவை. தகப்பனார் வழி சொத்துக்கள்லேயும் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல தான் சனி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால சனி கொடுக்கக்கூடிய சனியாக மாறிடுவார். மிகச்சிறப்பு, வாரி வழங்கக்கூடிய சனி. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், லப்பர் ஒர்க், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, நிலக்கரி சுரங்கங்கள், உரம், பூச்சி மருந்து, ரசாயனங்கள், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆயுதம் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தமான பொருட்களை செய்பவர்கள், தயாரிப்பவர்கள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள், போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள், வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக 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 சிறப்பானதொரு முன்னேற்றத்தை தருவார் சனி பகவான். ராகு பகவானும் பயிற்சியாக 8ஆம் இடத்துக்கு வரார். அதுவும் நன்மை, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், பெண்களாக இருந்தால் இந்த மென்சஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு அதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆண்டு. பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையை கொடுக்குது. அவரும் பயிற்சியாய் 12க்கு வருவார். அப்போ சேமிப்பு, அசையாத சொத்துக்கள், சுபவிரயத்தை ஏற்படுத்துவார். சுபவிரயம்னா என்ன? திருமணம் நடக்கிறது, திருமண செலவு, வீடு கட்டுறது, அதனால தான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணி பெயர்ந்த சுப செலவு, இதெல்லாமே பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறார். கடகராசின்னு எடுத்திருந்தால் 100க்கு 95% நன்மைகள் இந்த ஆண்டு ஏற்படுது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் மற்றும் இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டாகுது. எனவே கடகராசிக்காரர்கள் பெரிதாக ஒன்றும் கடந்த ஆண்டு மாதிரி ரொம்ப சிக்கல் சிரமங்கள் படுவோம் என்று எண்ண வேண்டாம். இந்த ஆண்டு தங்களுக்கு சாதகமாகத்தான் பயிற்சிகள் எல்லாமே இருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது சாதகமான ஆண்டாத்தான் விளங்குது, பயப்பட வேண்டியதில்லை. அன்பார்ந்த மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா குரு பகவான் தங்களுக்கு சாதகமாக இல்லை. 10ஆம் இடத்துல இருந்து தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு இதிலெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்திருந்தார். சனி பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்திருந்தார். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து பிரச்சனையை கொடுத்திருந்தார். இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்து வந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு மாற்றங்களும் பயிற்சிகளும் ஏற்படுவதனால மிக மிக சிறப்பான யோகங்களை அடைவதற்காக நேரங்கள் வந்தாச்சு. சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவ்வளவு நாளாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இந்த கேது பகவான் பயிற்சியே உங்கள் ராசிக்கே வர சிம்மத்தில் கேது. அப்போ மிகச்சிறப்பான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது.
ஞானம், அறிவு, கல்வி, ஆன்மீக நாட்டங்கள், கோயில் கட்டுறது, கோயில் நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள், தியானம், தவம், யோகம், இதெல்லாம் கிடைக்கும். இருந்து வந்த பாவம், பழிச்சொல், அவவாதம், நம்ம மேலே இருந்து வந்த பழிச்சொல்லாம் நிவர்த்தியாகும். யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க எப்போவோ எங்கேயோ, அதை நாம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருப்போம். அதிலிருந்து உண்மை தெரிய வர நாம் வெளியில் வந்துடலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா சட்டத்துறை, விளையாட்டுத்துறை, சினிமா, தணிக்கை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. அதே மாதிரி சினிமாவில் வேலை செய்யக்கூடியவர்கள், அனைத்து ஆர்டிஸ்ட், கீழ்மட்ட ஊழியர்களிலிருந்து மேலே இருக்கக்கூடிய டைரக்டர் கடைசி எண்டு வரைக்கும் மிகச்சிறப்பானதொரு யோகம் இந்த ஆண்டு உண்டாகும். சிம்மராசியில் இருந்தால் மிகச்சிறப்பான யோகங்கள் அப்படிங்கிறது உண்டாகுது. விளையாட்டுத்துறை, கேளிக்கைத்துறைங்கிறது அதுதான். விளையாட்டுத்துறை சிறக்கும், கேளிக்கைத்துறை சிறக்கும், சுற்றுலாத்துறை சிறக்கும். இதெல்லாம் இந்த கேது அதிபதி. இப்போ ராசியில் வரும்பொழுது இதெல்லாம் நன்மைகள் கூடுதலாக செய்வார் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். திடீரென்று பதவி உயர்வு நம்ம எதிர்பார்க்காம இருப்போம். எந்த தொழிலாக இருந்தால், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இதில் என்ன திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நாமளே ஹைக் கிடைக்கும். திடீர்னு ஒரு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். உத்தியோக உயர்வு ஏற்படும். தாய்மாமா வகையில் சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். சில பேருக்கு திடீர் திருமணங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பும் உண்டாகும். களவு போன பொருட்கள் கிடைக்கும். ஏதாவது தொலைச்சிருப்போம், எங்கேயாவது விட்டுருப்போம், இது அவ்வளோதான் நினச்சிருப்போம், யாராவது கண்டுபிடிச்சி நம்மள்ட்ட அதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஆண்டு நடைபெறும். இருந்து வந்த பயம், மனோபயம் நிவர்த்தியாகும். தாயார் வழி சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் லாபம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்புறது. பூர்வீக சொத்துக்கள் நன்மையை தரும். தகப்பனாருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம், பெரும் பதவி, பெரும் புகழ், இதெல்லாம் உண்டாகும். ஒரு வீட்டில் சூரியன், அது நன்மை. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கலாம். ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் வாங்கலாம். நிர்வாகத் திறமை, பெரிய பெரிய போஸ்டில் இருக்காங்க. ஒரு IAS, IPS, ஒரு துறையை நிர்வகிக்கக்கூடியவர்கள், தலைமை இடத்துல பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக மிகச் சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் 5ல் ஆரம்பத்தில் அருமை, மிகச்சிறப்பு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ப்பை கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. தடைபட்டு வந்த திருமணங்கள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். தள்ளிப்போன திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை அடையலாம், விரும்பலாம், அதுவும் ஏற்படும். அதனால் யாரையும் விரும்பலைன்னா விரும்பலாம், அந்த மாதிரி அமைப்பு உண்டாகும். சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால உலோகத் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகள், வாகன சம்பந்தமான தொழில், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள், போக்குவரத்து, தண்ணீர் சம்பந்தமான தொழில்கள். தண்ணீர்னால் ஜலம் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகு. தண்ணீர் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. அப்போது அந்த ஜல சம்பந்தமான, ஜலத்தில் வேலை செய்கிறவர்கள், கப்பல் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கப்பல் படையில் பணியாற்றக்கூடியவர்கள், நிலத்தடி நீர் வேலை செய்கிறவங்க, மீனவர்கள், கடலில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, இதிலெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க, ஜல சம்பந்தமாக தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு அப்படிங்கிறது எதிர்பாராத இரட்டிப்பான ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும். கவலைப்பட வேண்டியதில்லை. 8ஆம் இடத்துல ராகுவும் பயிற்சியாக 7ஆம் இடத்துக்கு வருவதனால் அவசியம் திருமணம், கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்சவருத்திகரம் ஏற்படும். பூமி, மனை, வீடு, செல்வம், செல்வாக்கு, இவையெல்லாம் ஏற்படும். இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுத்திருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கலாம். பொன் பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைகள், எதிர்பாராத தனவரவு, திடீர் பிரயாணங்கள், இவையெல்லாம் ஏற்படுத்தலாம். கடன் தொல்லைகள் நீங்கும். உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் குறையும். தொழிலில் முன்னேற்றங்கள் அடையலாம். கல்வியில் சிறந்து விளங்கலாம். சிம்மராசின்னு எடுத்துட்டால் 99% நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு புத்தாண்டு பலாபலன்களில் நீங்கள் பெறுகிறீர்கள். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகளும், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், மற்ற இதர தொழில் செய்பவர்களுக்கு 93% நன்மைகளும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு தருது. அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பொதுவாக இந்த கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிகச்சிறப்பு. வருஷ ஆரம்பத்தில் ஒரு 6 மாத காலத்திற்கு மிகச்சிறப்பான யோகங்கள். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், இது 2 போகிறோம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. ஸோ பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது 2 கிரகம் ஏற்படுகிறது. 2 முக்கியமான கிரகங்கள் நன்மையை தருது. சனி 3, 6, 11ஆம் இடத்திற்கு நன்மையை செய்வார். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 2, 5, 7, 9, 11க்கு நன்மையை செய்கிறார்.
9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. ராசியிலே இந்த கேது பயிற்சியாய் 12ஆம் இடத்துக்கு போகிறார், அதுவும் நன்மை. இவ்வளோ நாளாக ராசியில் கொண்டு கேது பகவான் தங்களுக்கு தேவையில்லாத பழிபாவங்கள், இன்னல்கள், வாதம் வம்பு வழக்குகள், நீதிமன்ற பிரச்சனைகள், கெட்ட பெயர்கள், அசிங்கம், அவமானங்களை எல்லாம் கொடுத்து வந்த கேது பகவான் தங்கள் ராசியை விட்டு பயிற்சியாய் 12ஆம் இடம் அப்படிங்கிற இடத்து சிம்மத்துக்கு போயிடுறார். இப்போ நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ராசிக்கு 2ஆம் இடம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல சனியோடு இருக்கார், அதுவும் நன்மை. நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். இருந்து வந்த கடன் தொல்லை அறவே விலகும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படும். அந்யோன்யங்கள் உண்டாகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படும். கண்டிப்பாக ரொம்ப நாளாக தடைபட்டு வந்த திருமணங்கள் இந்த ஆண்டு நிச்சயிக்கப்படும். பொருளாதார உயர்வு, அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்துல புதன், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையலாம். கல்விச்சாலைகள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் மற்றும் மாணவர்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள் நடத்தக்கூடியவர்கள், நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் யோகம். உயர்கல்வித்துறை மிகச்சிறந்து விளங்கும். அந்த கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை, மாணவர்களுக்கும் நன்மை. ஆடிட்டிங், கணக்கு வழக்கு பார்த்தல், எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, சொற்பொழிவு, ஜோதிடம், இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த மாதிரி கணக்கு வழக்கு, வருவாய்த்துறை, வருமான வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இவங்கெல்லாம் இந்த புதனுக்கு தான் வருவாங்க. புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே இந்த ஆண்டு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத அடையலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ராசிநாதன் கன்னி ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால. 4ஆம் இடத்துல சூரியன் சேர்க்கை மிகச்சிறப்பு. குருவுடைய வீட்டில் சூரியன். தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் கோளாறு விலகும். சகோதர உடன்பாடுகள் ஏற்படும். கூட அண்ணா தம்பிகள், அக்கா தங்கச்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அசையாத சொத்து, குடும்ப சொத்தை ஏற்படுத்தலாம். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். அரசாங்க ஆதாயம் நமக்கு கிடைக்கும். அரசியல்லையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். காப்படாத வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள், விவகாரங்கள் விலகும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி மிகச்சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். கடன் தொல்லை இருக்காது. மருத்துவ செலவுகள் குறையும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வெளிநாடு போகலாம். மாணவர்கள் சிறப்பான கல்வி உண்டாகும். தொழில் முன்னேற்றம், குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கிரன் சனி சேர்க்கை தொழில், எந்த தொழில் பண்ணாலும் தொழிலில் இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார உயர்வு, வருமான உயர்வு, கடன் தொல்லை நீங்கள், அதுக்கு 3 தான் காரணம். மிகச்சிறப்பான தரியோகம். குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் அவங்களுக்கெல்லாம் நன்மை. வாகன சம்பந்தமான தொழில், சின்ன போல்டு நெட்டு தயாரிக்கிற கம்பெனியிலிருந்து பெரிய மிஷின்ஸ் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வரைக்கும் நன்மை தான். மிகச்சிறப்பு யோகம். அதே மாதிரி ஆபரணம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்து ராகுவும் 6ல் சேரும் பொழுது மிகச்சிறப்பு. சனியோடு சேரும் பொழுது நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். ராகுவும் 3, 6, 11க்கு நன்மை செய்வார். வெளிநாட்டு பணங்கள் நமக்கு வரும். வெளிநாட்டு பொருளாதார நிதி இங்கே வரும் நமக்கு. அங்கே யாராவது நம்ம குடும்பத்திலேருந்து போய் சம்பாரித்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள். மறைமுகமான எதிரிகள் வீழ்வார்கள். இருந்து வந்த கடன் தொல்லைகள் அவசியம் விலகும். உடல் உபாதைகள், நரம்பு கோளாறுகள், சில பேர் நரம்பு கோளாறுகளாக இருந்திருப்பீங்க. அதெல்லாமே இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு 7லிருந்து 6க்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த நோய்கள்லாம் நிவர்த்தியாயிரும். கவலைப்பட வேண்டியதில்லை. பேச்சுவார்த்தையின் மூலம் காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருகிறார். தடைபட்டு வந்த திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்சவருத்தி ஏற்படும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இதெல்லாம் ஏற்படும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை, வீடு, வாகனம், வசதி இதெல்லாமே அவர் கொடுக்குறார். இப்போது கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா சனி, குரு, மற்ற கிரகங்கள் எல்லாமே மிகச் சிறப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு மிக மிக சாதகமாக தான் நமக்கு விளங்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஒரு ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சனியும் சரியில்லை, அர்த்தாஷ்டம சனி, ராகுவும் சரியில்லை, கேது சரியில்லை, குரு சரியில்லை. மிக துன்பம் துயரத்தில் இருந்த தங்களுக்கு வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு மிக மிக உன்னதமான ஒரு பொற்காலம். இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து துறையினரும், அனைத்து ஏதாவது படிக்கிற துறையிலிருந்து வேலை வாய்ப்பு, திருமணத்துறை, உத்தியோகம், இந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ எல்லா துறையுமே சிறந்து வழங்கக்கூடிய அமைப்பைத்தான் இந்த கிரகங்கள் ஏற்படுத்துது. அதனால் கன்னிராசின்னு எடுத்திருந்தால் 99% நன்மைகள் இந்த 2025ஆம் ஆண்டிற்கு ஏற்படுகிறது. எனவே கன்னிராசி நேயர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 99% நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பொதுவாக துலாம் ராசின்னு எடுத்திருந்தாலே
பலவிதமான இன்னல்கள் துன்பங்களிலிருந்து மீண்டு இப்போ தான் அப்பாடான்னு உட்காந்துருக்கீங்க. புரியுதுங்களா? அதில் வரக்கூடிய கிரகங்களும் நன்மையை செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. இருந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், நரம்பு ரீதியான பிரச்சனைகள், எத்தனைதான் செஞ்சாலும் கெட்ட பேர் பாராட்டுங்கிறதே நமக்கு இல்லை. இவ்வளோ உழைக்கிறோம், மாடு மாறி காலை முதல் இரவு வரை டைம் இல்லாமல் வேலை செய்கிறோம், இப்படிலாம் பலவிதமான கஷ்டங்களும் கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம். அதிலெல்லாம் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம் நமக்கு நன்மைகள் நடைபெறதுன்னா இந்த காலகட்டம் தான், 2025 தான். கேது பகவான் பயிற்சியை இந்த ராகுவும் கேதுவும் போட்டு உங்களை இந்த கடந்த 4-5 வருஷமாக வாட்டி விதைச்சிட்டாங்க. கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு சூரியன் வீட்டுக்கு போகிறார். இப்போ நீங்கள் தான் நிர்வாகி எல்லாத்துக்குமே. உங்களுடைய சொத்தை மற்றவர்கள் அபகரித்து அதிலேயே நீங்கள் பணியாளாக வேலை செய்த இடத்துல எவ்வளோ மனவேதனை இருக்கும். அப்போ அந்த இடத்திற்கு சூரியன் ராஜா தலைமை பொறுப்பு, நிர்வாகம், அனைத்து சாவியும் உங்கள் கைக்கு வரும். இழந்த செல்வத்தை பெறக்கூடிய அமைப்பு. நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும். அதை அப்பேற்பட்ட இதையும் உங்களுடைய பொருளையும் நீங்கள் நிர்வாகம் பண்ணுவீங்க. உங்களுடைய பொருளையும் மற்றவர்கள் நிர்வாகம் பண்ணி அதிலேயே நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்க. இப்போ அதெல்லாம் விலகி உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் தான் அதுக்கு முழுக்க அதிகாரி, நிர்வாகி, அந்த மாதிரி அமைப்பை கொடுப்பார். வெளிநாடு போக்குற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏதோ ஒரு காரணம், சும்மா சுற்றுலாச்சும் என்ஜாய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர்ற கூட போகலாம். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல புதன். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குடும்ப வருவாய் அதிகரிக்கும். அதே மாதிரி கல்வித்துறை, கல்லூரிகள், கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து துறையுமே, பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அனைத்து துறையில் இருப்பவர்களும் முன்னேற்றத்தை காணலாம். அது நிர்வாகம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அங்கே பணியாற்றவர்களாக இருக்கட்டும், அங்கே படிக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டுங்கிறது நன்மையை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், கணினி, இந்த மாதிரி தொழில், அதெல்லாம் தயாரிக்கிறவங்க, அதை சரி பண்ணுறவங்க, அதில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்கள், பித்ருராஜ்ய சொத்துக்கள் நமக்கு தானாக தேடி வந்து கிடைக்கும். பலவிதமான நன்மைகள். அரசாங்க பாராட்டுக்கள் கிடைக்கும். அரசு உத்தியோகம் கிடைக்கும். பல நாட்களாக அரசு உத்தியோகத்திற்காக விண்ணப்பித்திருந்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது. தகப்பனாருக்கும் கிடைக்கும். தகப்பனார் தான் அரசாங்க வேலையில் இருந்தால் பதவி உயர்வும், டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியும் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி போகிறது ஒன்றே மிகச்சிறப்பு. ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில். பூமி, மனை, வீடு, நிலப்பலன்கள், விவசாய நிலங்கள், கால்நடைகள், இதெல்லாம் பராமரிக்கலாம், வாங்கலாம், வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம், கட்டுமான பணி, அந்த துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. நெடுஞ்சாலை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அதில் நன்மை. போர்வெல், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், இவங்களுக்கெல்லாம் நன்மை. இரும்பு சம்பந்தமான தொழில், ஆபரணம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கூடுதல் நன்மைன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நன்மைகள் அதிகமாக. ராசிநாதனோட சனி, பேச்சு நடக்கும். உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஏவலுக்கு ஆட்கள் உண்டாகும். ராஜாவுக்கு சமமான மரியாதை நமக்கும் கிடைக்கும். அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு நல்ல பலன்கள்ங்கிறத பார்த்துக்குங்க. 6ஆம் இடத்து ராகு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அதுவும் நன்மை. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு வருவது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நன்மை, உங்களுடைய வாரிசுகளுக்கு நன்மை. வாரிசுகள் நல்லா படிக்கும் அல்லது நல்ல உத்தியோகத்திற்கு வருவார்கள், பாராட்டுக்களை பெறுவார்கள். அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். 8ஆம் இடத்து குரு பயிற்சியாய் 9ஆம் இடத்துக்கு வரார். இந்த ஆண்டு ஓடிப்போனவனுக்கு 9 குருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்சவருத்தி, புத்திரபாகியம், அதே மாதிரி என்னென்ன தேவையோ வீட்டிற்கு தேவையான அனைத்தும், வண்டி வாகனங்கள், வசதிகள், திருமணம், குழந்தை, கடன் தொல்லைகள் தீருதல், வியாபாரம், விவசாயம், உத்தியோகம் உயர்வு, வெளிநாட்டு பயணங்கள், கல்வி உயர்வு, இதெல்லாமே கொடுக்குறார் குரு பகவான். மிகச்சிறப்பானதொரு பொன்னான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, தானாக இதெல்லாம் நடக்கும். சில விஷயங்கள் அதை யாரும் மாற்ற முடியாது. அது நன்மையான விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ துலாம் ராசிக்காரர்கள் எதுக்கு ஆசைப்பட மாட்டேங்க, தானாக போய் தேடி எதையும் வாங்க மாட்டேங்க. இன்னொருத்தர் கொடுத்தாலும் வேண்டாம்னு நினைப்பீங்க. ஆனால் குரு பகவான் கொடுக்குற அனுஷ்டானா அது யாருமே தடுக்க முடியாது. வேண்டாங்க நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நன்மைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஆண்டு துலாம் ராசிக்கு விளங்குது. 2025 100க்கு 100 மார்க் போகக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி அப்படிங்கிறத சொல்லிட்டு, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள், பெண்கள், சுயதொழில், வியாபாரம், உத்தியோகம் அனைவருக்குமே 100% நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பில் தான் இந்த 2025 இருக்குது. அன்பார்ந்த விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டெல்லாம் பூரா அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி, இங்கும் இங்கும் அலைச்சல், இடமாற்றம், வேலை மாற்றம்,
ஒரு இடத்துல நிலையாக இருக்க விட மாட்டார். குடும்பம் எங்கேயோ இருக்கும், நாம் எங்கேயோ இருப்போம், வேலை எங்கேயோ இருக்கும். இதை உருப்படியாக பண்ண முடியாது, அதை உருப்படியாக பண்ண முடியாது. எதிலும் முழுதாக ஈடுபாட்டாக கவனத்தை செலுத்தி பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் இருந்துருந்தோம். நம்ம 4ஆம் இடத்து செடி அதான் காரணம். அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8. அதான் அர்த்தநாரீஸ்வரன். அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண், சிவன் பாதி, அம்பாள் பாதி, அதான் அர்த்தநாரீஸ்வரன். இப்போ அஷ்டமம்னா 8, அர்த்தம்னா பாதி. 8ல் பாதி எவ்வளவு? 4. 4ல் சனி இருந்தால் இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், சங்கடங்கள், உடல் உபாதைகள், இந்த மாதிரி தொலைகள்லாம் கொடுக்கும். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுது. தைரியமாக இருக்கலாம், இனி அந்த பிரச்சனை இல்லை. ஸ்திரமான இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வரைங்க. அப்பேற்பட்ட 2025ஆம் ஆண்டு ராசியிலே ஆரம்ப காலத்தில் புத பகவான் சஞ்சரிக்கிறார். புது புது யுக்திகளை கையாளக்கூடிய நேரம். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் புதிய யுக்திகள், புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்புகள், அதன் மூலமாக புதிய வருவாய், நமது பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து வெளியில் தெரியும். அந்த மாதிரி ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். புதன் தான் வித்தைக்கு அதிபதி. வித்யாகாரகன், வித்தையகாரகன் ராசியில் ஆரம்பத்தில் இருக்கார். அப்போ உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம், தொழிலில் லாபம், எந்த தொழில் பண்ணாலும் சரி. புதன் இருக்கிறதுனால கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம், ஞானம் பெறலாம், அறிவு பெறலாம். கல்வித்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கல்வி கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க, கல்லூரிகள் நடத்துகிறவங்க, கல்விச்சாலைகள், இந்த மாதிரி கல்வி சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்களும் முன்னேறலாம். இந்த வருஷத்தில் அதிகமான வருவாயை ஈட்டலாம். மாணவர்களும் நல்லா படிக்கலாம். அதே மாதிரி இந்த கணினி சம்பந்தமான தொழில், எழுத்து சம்பந்தமாக, கணித சம்பந்தமான தொழில், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, ஆடிட்டிங் தொழில், ரைட் ஒர்க்கு, எழுத்து வேலைகள், ஆவண காப்பகம், பத்திரப்பதிவு, கணினி தயாரிப்பவர்கள், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பழுது பார்ப்பவர்கள், ஐடியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது. ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஆரம்பத்திலேயே இருக்கார். மிகச்சிறப்பு. என்ன, கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம். வாய் வார்த்தையை விட்டுட்டோம்னால் திருப்பி வாங்க முடியாது. அதனால் நிதானம், பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது அவசியம். உஷ்ண வார்த்தை அப்படிங்கிறது சூரியன் இருக்கிறதுனால பேச்சில் கோபங்களும் ஒரு கடுமையான சொற்களும் வந்துடும். நமக்கு தெரியாமையே, அது நமக்கு தெரியாது, நம்ம நல்லது தான் சொல்லுவோம், அதை நம்ம யோசிக்கவும் மாட்டோம். ஆனால் அதை எடுத்துக்கிறவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. இப்படி சொல்லிட்டானே, அந்த புரிஞ்சு கொள்ளுதல் அப்படிங்கிறது தவறாக இருக்கும். அதனால் நம்ம யோசித்து பேசணும், பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓகேங்களா? தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதை வைத்து ஒரு வருமானத்தை ஈட்டலாம். தகப்பனார் இருந்தால் அவருக்கு அரசு உத்தியோகம், அரசு பதவிகள், அதில் இருந்தார்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அரசியலில் ஈடுபடலாம், நன்மைகள் உண்டாகும். 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா ஒன்றுமில்லை. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை மிகச்சிறப்பு. பொருளாதாரம் இரட்டிப்பாகும், வருவாய் அதிகரிக்கும். புதிய புதிய முதலீடுகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் சுக்கிரனோடு சனி சேரும் பொழுது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் போடுறோமில்ல, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னால் பிற்காலத்தில் அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்குண்டான நேரம் இந்த ஆண்டு. சுக்கிரனோட சனி இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகள், சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆபரணங்கள் சேர்க்கை, குறிப்பாக சொல்லப்போனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆபரண தொழில், நகை வியாபாரிகள், நகை செய்பவர்கள், ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க, பஞ்சு, பருத்தி, நூல், துணி தயாரிப்பு, துணி வியாபாரிகள், ஆடை தயாரிப்பு, அலங்கார பொருட்கள் தயாரிப்பு, ஃபேன்சி பொருட்கள் தயாரிப்பு, இது சம்பந்தமான துறையில் ஈடுபட்டு வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், எழுது பொருட்கள், பேனா, இந்த மாதிரி சொல்கிறோமில்ல, பேப்பர், அலுவலக உபயோகப் பொருட்கள், பள்ளிக்கு தேவையானது, இந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறவங்க, அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. 5ஆம் இடத்து ராகு பயிற்சியாய் 4ஆம் இடத்துக்கு வந்து அவரும் சேர்றார். அப்போ மிகச்சிறப்பு. ஒரு ஹோட்டல், ரிசார்ட், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இதெல்லாம் வாங்கலாம், நிர்வாகம் பண்ணலாம். பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, சேல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ்லாம் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம். உடல்நல ரீதியாக இருந்து வந்த நரம்பு ரீதியான பிரச்சனைகள், சீதள சம்பந்தமான நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதளம்னா குளிர்ச்சியாக, இருமல், ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனைகள், சளி, இதெல்லாம் வந்திருக்கும், நிவர்த்தியாகும். இப்போது ராகு பயிற்சியானால் நிவர்த்தியாகும், கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அது நன்மை. இந்த ஆண்டு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். திருமண யோகம் அப்படிங்கிறது வந்தாச்சு. திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டு. விரும்பியவரனை திருமணம் செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் நிவர்த்தியாகும். மருத்துவத்துறை, உணவுத்துறை, சுகாதாரத்துறை, மின்சாரம், காவல்துறை, கப்பல், விமானம், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த 2025 மிகச்சிறப்பு. நன்மைகள் கூடுதலாக உண்டாகும். பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம், வீடும் கட்டலாம்.
ஏன்னா குரு பலன் இருக்கிறதுனால சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 9ஆம் இடத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில், அதுவும் நன்மை. பூமி, மனை, விவசாயங்கள், நிலபலன்கள், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, நிலத்தடி நீர், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்துல கேது பயிற்சியாய் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கு வரார். இப்போ மிகச்சிறப்பு. இயல், இசை, நாடகம், ஜோதிடம், ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை, சினிமா, விளையாட்டு, கேளிக்கை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்கள். அது மட்டுமன்றாமல் சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அபரிமிதமான யோகங்களும் நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த 2025ஆம் ஆண்டு விளங்குகின்றது. பொதுவாக பார்த்தோம்னா விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 2025 இவங்க போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு. வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கடன் தீரும், திருமணம் நடக்கும், நல்ல படிப்பு வரும், உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், வெளிநாடு போக்குற வாய்ப்புகள் உண்டாகும். எந்த தொழில் பண்ணாலும் அதில் சாதிக்கலாம். இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு 95% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இவங்களுக்கும் 95% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், மற்ற இதர வேலைகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 100% நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். எனவே விருச்சிக ராசி மிகச் சிறப்பான அமைப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு எந்த கவலையும் வேண்டியதில்லை. அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இந்த வருட பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மிகச் சிறப்பானது ஒரு அம்சம். 3ஆம் இடத்துல சனி பகவான், சனி 3, 6, 11க்கு நன்மையில் செய்வார். 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியன் மிகச் சிறப்பு. தகப்பனார் இருந்தால் அவருக்கு உத்தியோகத்தில் இருந்தால், வேலை வாய்ப்பில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள், டிரான்ஸ்ஃபர், கேட்ட இடத்திற்கு வேலை, இந்த மாதிரி அரசியல் ஆதாயங்கள், அரசாங்க ஆதாயங்கள், அரசாங்க பாராட்டுக்கள், இதெல்லாம் நமக்கும் நம்ம தகப்பனாருக்கோ கிடைக்கும். சில பேருக்கு ஹிருதய சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்கள், அதில் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். இறை வழிபாட்டில் எண்ணங்கள் ஈடேறும், நன்மைகள் கூடுதலாக நடக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சரி சேர்க்கை மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மிக மிக உன்னதமான நேரம்னு சொல்லலாம். இரும்பு சம்பந்தம்னா என்ன? ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறது, மிஷினரிஸ் ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது, மிஷினரிஸ் தயாரிக்கிறது, இந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறது, ஃபவுண்ட்ரி வச்சு நடத்துறது, இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அதான். இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறது, வாகன சம்பந்தமான தொழில், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகனம் தயாரிப்பவர்கள், அதற்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாகன பணிமனை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரியே எண்ணெய் சம்பந்தமான தொழில், பெட்ரோல் பங்கு, எண்ணெய் வித்துக்கள், ஆயில் மில், எண்ணெய் தயாரிப்பு கம்பெனிகள், எண்ணெய் வியாபாரிகள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, நிலக்கரி சுரங்கங்கள், ரப்பர், அதே மாதிரியே பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான தொழில், ஆபரணங்கள், வஸ்திரங்கள், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக மிக நன்மைகள் சற்று கூடுதலாக இந்த ஆண்டு வியாபாரத்தில் வியாபார பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரத்தில் பெருக்கை ஏற்பட்டு அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும். நம்மளுடைய வியாபாரத்தை பல இடங்களில் கிளைகளாக துவக்கலாம். ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்போம், கடந்த ஆண்டு நல்லா போகலை, அதையே ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலமையின் இருக்கிறவங்க இந்த ஆண்டு அதை பல இடங்களில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு வியாபாரம் பெருகும். கவலைப்பட வேண்டியதில்லை. 4ஆம் இடத்து ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரார். இன்னும் அதீதமான ஒரு அமைப்பு. சுயதொழில், உத்தியோகம் சிறந்து விளங்கும். உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மனோவியாகுலங்கள், மன கஷ்டங்கள், சங்கடங்கள், சொல்ல முடியாத துயரங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயார் வழி சொந்தங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அது நன்மையை தராது. ஆனால் பயிற்சியாகிறார். இந்த வருடம் 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிகச்சிறப்பு. குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் ராசிநாதன் 7ல் வரும் பொழுது மிகச்சிறப்பு. குரு பலாபலன்கள் உண்டாகுது. வியாழ நோக்கு அப்படிங்கிறது ஏற்படுது. வியாழ நோக்கு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பல நாட்களாக கடந்த 2 வருஷமாக எதுவுமே அமையலை, ஜாதகமே வரலை, வராங்க போகிறாங்க, சொல்கிறேங்கிறாங்க, அப்படி தட்டிகிட்டே போகுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம், திருமண பிராப்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும். அதே மாதிரியே புதிய இல்லங்கள் கட்டலாம், வீடுகள் வாங்கலாம், கட்டிய வீட்டையும் வாங்கலாம், அந்த யோகம் இருக்குது. திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, கிரகப்பிரவேச பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வீட்டில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கறது, அந்த மாதிரி அமைப்புகள், சுப விரயங்கள் பண்ணுறது, கணவன் மனைவியோட வெளியூர் பிரயாணங்கள், சுற்றுலா போகிறது, இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் வியாபாரம், அழகு நிலையங்கள், முடிதிருத்தங்கள்,
உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மை. 7 குரு இருக்கிறதுனால மிக நன்மைகள். 8ஆம் இடத்துல செவ்வாய் மிகவும் சிறப்பு. இருந்து வந்த கடன் தொல்லை நீங்கும். கடன் அறவே இருக்காது. எதிரிகள் இருக்க மாட்டார்கள். உடல் உபாதைகளும் நீங்கும். அகழ்வாராய்ச்சி, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துக்கு கேது 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். லாபம், யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் இவை உண்டாகும். சட்டம் ரீதியாக நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருந்தால் அதுவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக முழுமையாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக நடக்கும். சட்டத்துறை, காவல்துறை, விளையாட்டுத்துறை, சினிமாத்துறை, கேளிக்கை, பத்திரிகை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக மிகச் சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த 2025ஆம் ஆண்டு பலாபலன்கள் மிகுந்த நன்மையை தருகின்றது. ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் மற்ற இதர வேலைகள் செய்பவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்குது. அன்பார்ந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள், புத்தாண்டுனா நிறைய தமிழ் புத்தாண்டு வரும், ஆங்கில புத்தாண்டு வரும். ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். கடந்த 2.5 வருஷமாக பாவம் 7.5 சனி, குருவும் சரியில்லை, பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் இதில் எல்லாம் வேதனையெல்லாம் இருந்த நீங்கள் இந்த ஆண்டில் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பை அடையிறீங்க. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் சுக்கிரனோடு சேர்ந்து. அப்போ உங்களுக்கு எது வேணாலும் நடக்கும், எது வேண்டுனாலும் நடக்கும். எது வேணும்னாலும்னா அது புரியாது, கஷ்டமும் நடக்கலாமா அப்படிங்கிற ஐயம் வந்துடும். எது வேண்டினாலும் அது கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இவ்வளோ நாளாக குடும்பத்தில் பிரச்சனை, யாரோ ஒருத்தர் மூலமாக சண்டை, சச்சரவு, மன நிம்மதி இல்லை, இப்படியெல்லாம் இருந்து வந்த தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். குடும்ப ஒற்றுமை மேலோங்குது. குடும்பத்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். குடும்பத்துக்குன்னு பொதுவாக ஒரு பொருளாதாரம் இருக்கும். 4 பேர் சம்பாதிப்போம், அது எக்ஸ்டன் ஆகும். மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா தான் எல்லாருக்கும் சேர்த்தி, அப்படின்னா அது 1 லட்ச ரூபாயாக மாறும். குடும்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். கொடுக்குற சனி அப்படிங்கிறதுனால பயங்கரமாக உங்களுக்கு கொடுப்பார். நன்மைகளை அதிகமாக செய்வார். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், நிலபுலங்கள் வாங்கி போடலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம், வாகனங்கள், புதிய புதிய வாகனங்கள் வாங்கலாம், வாங்கி மகிழலாம், மகிழ்ச்சிகரமாக வண்டி ஓட்டலாம். அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். ராஜ மரியாதை, ராஜ சன்மானங்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவு கூர்மையால் பல காரியங்களை சாதிக்கலாம். அந்தளவு ஞானங்கள், அறிவு கூர்மை, புத்தி கூர்மையினால் நடக்க முடியாத காரியத்தை நடத்தலாம். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 2ஆம் இடத்துக்கு வந்து சனியோடு சேர்றார். மிகச்சிறப்பு. ராசிநாதனோட கண்டிப்பாக அவசியம் வெளிநாடு போய் கல்வி கற்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் வியாபாரங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த ராகுதான் உணவு, கேட்ரிங், கேன்டீன், நடைபாதை வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் இதுக்கெல்லாம் ராகு அதிபதி. அதே மாதிரி பார்த்தோம்னா பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் இதெல்லாம் சொன்னால அதுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி. 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். மிகச்சிறப்பு. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம் இதிலெல்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம். நிறைய வருமானங்களை எதிர்பார்க்கலாம். தைரியமாக இறங்கலாம். லாட்ரி வாங்கலாம். இந்த மாதிரி யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே உண்டாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் ராகு பகவான். ராகு பயிற்சி ஆகணும், அதுக்கப்புறம் இறங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியை 6ஆம் இடத்துக்கு போகிறார். குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் லாபம், பித்ருராஜ்ய சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள், முன்னோர் வழி சொத்துக்கள் லாபங்கள் உண்டாகும். அதை விற்றோ, அதை அந்த சொத்துக்களை வச்சோ, அதில் வச்சு தொழிலும் பண்ணலாம், முன்னேற்றத்தை அடையலாம். வாரிசுகள் மூலமாக நன்மைகள் அடையலாம். திருமண பிராப்தி உண்டாகும். அவசியம் தடைபட்டு வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கல்யாண யோகம் அப்படிங்கிறது உண்டாயிடுச்சு. கொடுத்த கடன்கள் கண்டிப்பாக திரும்பி வரக்கூடிய ஒரு காலம். சில பேர் சொல்லுவாங்க, கொடுத்து எத்தனையோ நாளாச்சு, கேட்டால் இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுத்தடிச்சுனே இருக்கான், வருமா வராதான்னு தெரியல, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சாமியுமாங்க. அப்படி இருந்து அந்த ஜாதகத்தில் கட்டங்கள் சரியில்லாமல் இருந்து வர முடியாமல் இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது அதற்குண்டான வாய்ப்புகளை எடுத்து தருகிறார். படிப்பில் மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்கள். இந்த ஆண்டு நீட் தேர்வு, ஜேஇஇ தேர்வு எழுதுகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக பாஸ் தான். படிப்பில் அதிக கவனம் செலுத்தி படித்தால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பார். கண்டிப்பாக பரீட்சையில் வின் பண்ணலாம், வெற்றியை பெறலாம். திருமண யோகம் உண்டு, புத்திரபாக்கியம் உண்டு, கடன் தொல்லைகள் நீங்குது, நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். அதற்கு காரணம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல செவ்வாய். ரிணம், ரோகம், சத்துருகாரகன். கடன் தொல்லை நீங்கிறதுக்கு அவர் தான் அதிபதி. ரிணம்னா கடன், ரோகம்னா வியாதி, வியாதிக்கு அதிபதி செவ்வாய். இருந்து வந்த வியாதி இடமே தெரியாமல் போகும் 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால. எதிரிகள் மறைவார்கள்.
வீழ்வார்கள். அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், நிலத்தடி நீர், போர்வெல் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது. கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக தான் உண்டாகும். 9ஆம் இடத்துக்கு கேது 8ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. மகர ராசிக்காரர்கள், சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக இப்போ நடக்கும். அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறை, சட்டத்துறை மற்றும் விமானம், கப்பல், விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக ஆண்டாக விளங்குது. ராசிக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் பார்த்தோம்னா கிரகம் இல்லை. 11ஆம் இடத்துல புதன். உயர்கல்வி, உயர் ஞானம், அறிவு, நான் சொன்ன மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. தகப்படாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் வரலாம். மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு 100க்கு 90% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 95% நன்மைகளும், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகளும், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு விளங்குது. அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் கும்பராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு 2025 ஆண்டு பிறக்குது. கடந்த வருடம்லாம் பார்த்தோம்னா கும்பராசி பாவம் ரொம்ப சிரமம். ஜென்மச்சனி, சனி ராசியிலே உட்காந்துருக்கார். ராகு 2ல் இருக்கார், குரு 3ல், கேது 7ல். இப்படி 4 கிரகமே சரியில்லாமல் தட்டு தடுமாறிண்டு எப்படா எதை தொட்டாலும் செலவு, மருத்துவ செலவு, அசிங்கம், கேவலம், அவமானம், சங்கடங்கள், இப்படியெல்லாம் பலவித இன்னல்களில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. கடந்த ஆண்டு தான் அவ்வளோ இது பட்டவே, வேதனைப்பட்டவே, இந்த ஆண்டுனாச்சும் நமக்கு தீர்வு வராதான்னு பல பேர் எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க. இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டால் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலே பார்த்தால் சுக்கிரன் சனி சேர்க்கை, ஜென்மச்சனி இருக்குது. இருந்தாலும் இந்த ஆண்டு அதனுடைய வீரியங்கள் குறையும். கூட சுக்கிரன் இருக்கிறதுனால பொருளாதார அமைப்புங்கிறது உயரும். கடன் வாங்க மாட்டீங்க. இனிமேல் நீங்களே ஒரு கங்கணம் கட்டிக்குவீங்க, கடன் வாங்கக்கூடாது என்ன ஆனாலும் சரி அப்படின்னு. அந்தளவு வருமானங்களை கொடுப்பார். சுக்கிரனோடு சனி சேரும் பொழுது எங்கிருந்து வருவாய் வருதுன்னே தெரியாது. வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். உடல்நல ரீதியாக விபத்து, அறுவை சிகிச்சை, கால் வலி, மூட்டு வலி, இரத்த விரயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்த நமக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஆண்டு. அதே மாதிரியே சொல்லப்போனால் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். பேச்சுவார்த்தையின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். பேச்சுத்துறை, பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், அர்ச்சகர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். கும்பராசிக்கு இருந்து வந்த நோய் நிவர்த்தியாகும். கஷ்டங்கள், மனக்கவலைகள், சங்கடங்கள், வியாகுலங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கே புரியும் ஏன் இந்த வார்த்தையில சொல்லலாம். இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கீங்க, அதிலிருந்து வெளியில் வரலாம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிகள் கருத்து வேறாட பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறார். 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாய் உங்கள் ராசிக்கே வரும்பொழுது அதுவும் நட்பு. சனியும் ராகவும் நட்பு, சுக்கிரனும் நட்பு. அப்போ மிகச்சிறப்பு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். உணவு, கேட்ரிங், கேன்டீன், ஹோட்டல், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இந்த மாதிரி வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. பூமி சம்பந்தமான தொழில், கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறது, மணல் வியாபாரம் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, புரோக்கேஜ் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசியில் பிறந்திருந்தால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் பண்ணியிருந்தார். அவரும் பெயர்ச்சியாகி இந்த ஆண்டு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வர்றார். அது நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கக்கூடிய இடம். அப்போது பார்த்தா கொஞ்சம் தலை நிமிரலாம். 4 கிரகமே சரியில்லை, அப்பாடா ஐயோ நான் போனால் போகிறோன்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ குரு பகவான் இந்த ஆண்டு பயிற்சியாய் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரும்பொழுது மிகச்சிறப்பான யோகம். ஏன்னா குழந்தைகளால் பயங்கர சங்கடப்பட்டிருப்பீங்க. உடம்பு சரியில்லாமல் போகிறது, மாற்றி மாற்றி இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கும் வைத்திய செலவு கூட பண்ணிடலாம். மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத பார்க்க முடியாதில்ல. அந்த மாதிரி பிரச்சனைகள், மன வருத்தங்கள், அதனால் மன கஷ்டங்கள் இப்படியெல்லாம் இருந்த தங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது பூர்வீக சொத்துக்கள் லாபம். முதல்ல பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். முன்னோர்கள் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம், விவகாரங்கள் நீங்கும். நமக்கு உண்மையாக அந்த சொத்துக்கள் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். முன்னோர்களுடைய சொத்துக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி. இவ்வளோ நாளாக சங்கடங்கள் இருந்தது, இப்போ மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். பல தடைகள், ஸ்கூல் மாற்றுறது, போக்குவரத்தில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படுது. இப்போ அதெல்லாம் விலகி குழந்தைகள் மூலமாக நீங்கள் இப்போ தான் அவனை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு செட்டாகிருக்கு அப்பாடான்னு உட்கார்ற அமைப்பு ஏற்படும். சில பேர் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். நிலபலன்கள், விவசாய நிலங்கள், வீடு, மனை, இந்த கிரவுண்டு,
தோட்டங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. 5ஆம் இடத்துல குரு வரும்பொழுது திருமணம் கைகூடும். கண்டிப்பாக அவசியம் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். சுப நிகழ்ச்சினா வீட்டில் கல்யாணம், காது குத்து, 60ஆம் கல்யாணம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம தலைமையில் நம்ம செலவில் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான். அதே மாதிரி எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், ஹார்ட்வேர்ஸ், பெயிண்ட்டு, இரும்பு, செங்கல், மணல், சிமெண்ட், ஜெல்லி, இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் பெரும் செல்வம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். கட்டட உதிரி பாகங்கள், வாகன உதிரி பாகங்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, மிஷினரிஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் உபகரணங்கள், இந்த கணினிக்குள்ளே வர்றது, செல்ஃபோனில் வர்றது, இந்த மாதிரி அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், தயாரிப்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டாகுது. கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறார், 6ஆம் இடத்துல. அப்போ ரணரோக சத்ருஸ்தானம், ரிணம் ரோகம் சத்ரு, எதிரி எல்லாம் மறைவார்கள். இருந்து வந்த எதிரிகள், இத்தனால எதிரி கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருந்தால் மறைமுக எதிரி நம்மளை தாக்கிகிட்டே இருப்பான். யார் என்னன்னே தெரியாது, கூட இருக்கிறவனே இருப்பான். அப்பேற்பட்ட எதிரி இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவான். கவலைப்பட வேண்டாம். கடன் தொல்லை அறவே விலகுது. ரணரோக சத்ருஸ்தானத்திலே அந்த அதிபதி இருக்கார் 6ஆம் இடத்துலேயே. வருவாய் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் குறையும். குறிப்பாக சொல்லப்போனால் புரோக்கேஜ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மருத்துவம், உணவு, சுகாதாரம், காவல்துறை, இராணுவம், விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள், சட்டத்துறை, நீதிமன்றத்துறை, இதில் இருக்கிறவர்களுக்கு நன்மைகள் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்குது. கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ஆண்டில் மிக அருமையான யோகம், பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. 8ஆம் இடத்தில் இருக்கிற கேது 7ஆம் இடத்திற்கு வரார். அதுவும் நன்மை. வெளியூர் போகலாம், வெளிநாடுகள் போகலாம். ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, சினிமா, கேளிக்கை, பத்திரிகை, இசைத்துறை, நாடகத்துறை, ஜோதிடத்துறை, இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பு. ஆர்ட், ஓவியம், இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்து சூரியன் தகப்பனாருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கொடுக்கும். அரசாங்க வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் பெரிய ஒரு தலைவராகலாம், சாதிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள். 10ஆம் இடத்துல புதன், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கல்வித்துறை சிறந்து விளங்கும். மற்ற துறை, எந்த துறை, தனியார் துறையில் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பணியாற்றுவர்களுக்கு மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக 2025ஆம் ஆண்டு பலன்கள் கடந்த ஆண்டை விட மிக மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. கடந்த ஆண்டு பாவம் 30% கூட நன்மைகள் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஆண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 85% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், மற்ற இதர தொழில் பண்ணுறவங்களுக்கு 85% நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு கும்பராசிக்கு விளங்குது. அன்பார்ந்த எங்களுடைய புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். 2024 அப்படின்னு எடுத்துட்டால் பாவம் ரொம்ப பல சிரமங்கள். 4 கிரகங்களுமே சரியில்லை. சனி 12 விரயம், ராகு ராசியிலே இருக்கார், குரு 3 போய் வரைஞ்சிட்டார், கேது 7 கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். இப்படி பலவிதமான துன்பங்கள், கெட்ட பெயர், உடல் உபாதைகள், அசிங்கம், அவமானம், கேவலங்கள் பட்டு, உடல் ரீதியான பிரச்சனைகளை பட்டு, மனோ ரீதியான பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த ஆண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தால், ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பயிற்சியாய் 12க்கு போயிடுறார். ஓரளவு நிம்மதி. பலவிதமான தொல்லையிலிருந்து ஒரு விதமான நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது உடல்நலம் சீராகும். நரம்பு சம்பந்தமான கோளாறுகள்லேருந்து வெளியில் வரலாம். 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி. வெளியில் போனார்னா தான் உங்களுக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், தீய எண்ணங்கள், கெட்டவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர், இதெல்லாம் இருந்து வெளியில் வந்துடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாட்களாக எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றனே தெரியாமல் டாக்டர் கொடுத்தாரு, நிறுத்த முடியலேன்னு சாப்பிட்டு வந்திருப்பீங்க. தூக்கத்துக்கு சில பேர் சாப்பிட்ணும். ஏன்னா ராகு லக்ன ராசியில் இருந்தால் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை, ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் இப்பொழுது தங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய அமைப்புங்கிறத கொடுப்பார். வெளிநாடு அவசியம் போக வேண்டிய வாய்ப்பை கொடுப்பார். நீங்கள் வேண்டானாலும் விடமாட்டாங்க. நீங்கள் வந்தால் சார் ஆகணும், ஏதோ ஒரு நேரம் நீங்கள் கலந்துக்கணும், ஏதோ ஒரு டைம் நீங்கள் வரணும், எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது அவசியம் இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ராகு 12 வரும்பொழுது உணவுத்துறை, உணவு சம்மந்தமான வியாபாரங்கள், உசாமி நான் ஹோட்டல் வைக்கலாமா, எனக்கு அந்த யோகம் இருக்கா கேட்பாங்க நிறைய பேர். கண்டிப்பாக செய்யலாம். டீ ஷாப், பேக்கரி, இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் அதான் நிறையா இருக்குது. டீ ஷாப், பேக்கரி, உணவுக்கடை, ஹோட்டல்ஸ், சிற்றுண்டிகள், கேட்ரிங் சர்வீஸ், கேன்டீன், நடைபாதை வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை மிகச் சிறப்பு. நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும். இருந்து வந்த மனக்கவலைகள், கஷ்டங்கள் இவையெல்லாம் விரயமாகும். தேவையில்லாத தொடர்புகள் விரயமாகும். தேவையானவை கிடைக்கும். பொருளாதார உயர்வு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் வாங்கி மகிழலாம். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு நன்மை. கூட்டு வியாபார நன்மை. வாகன தொழில் பண்றவங்களுக்கு நன்மை. பேச்சுவார்த்தையின் மூலமாக தொழில் பண்றவங்க, பேச்சு மூலமா, பேச்சுனா என்ன மாதிரி ஜோதிடம் சொல்றது, சொற்பொழிவு சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங் ப்ரொஃபஷனல், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அர்ச்சகர்கள், இந்த மாதிரி பேச்சின் மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது. 10ஆம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு. அரசு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பல எக்ஸாம் எழுதிட்டோம், மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க நானும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10ல் சூரியன் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே இந்த மீனராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு. தகப்பனார் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் அவருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசாங்க சன்மானங்கள் கிடைக்கும். ராஜ மரியாதை, ராஜயோகம், ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார், மிகச்சிறப்பு. உயர்கல்வி, கல்வித்துறையில் சிறந்து விளங்குகிறது. கல்வித்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, பங்கு வர்த்தகம், இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், மளிகை, புஷ்பங்கள், காய்கறிகள், பழங்கள், உணவு ரீதியான பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2025 டாப்பில் வரலாம். கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்துக்கு போகிறார், மிகச்சிறப்பு. ஞானம், அறிவு, கல்வி, இறை வழிபாடு, தியானம், தவம், ஆன்மீக சுற்றுலா சிறப்பாக இருக்கும். இத்தனை நாளாக உங்கள் வேலை ஏதோ ஒரு சின்ன கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கும், அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க, நிம்மதியாக இருக்கலாம். நீதிமன்ற பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம். சட்டத்துறை, நீதிமன்றத்துறை, காவல்துறை, இராணுவம், சினிமா துறை, பத்திரப்பதிவு, பத்திரிகை, கேளிக்கை, விளையாட்டுத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல செவ்வாய், கண்டிப்பாக பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இதெல்லாம் அமையும். கட்டிடப் பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், நிலத்தடி நீர், ஆழ்வாராய்ச்சி, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, தொல்லியல் துறை, விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். குரு பகவான் பயிற்சியாய் 4ஆம் இடத்திற்கு வரார், ராசிநாதன் புதன் வீட்டில். அதனால் கல்வி, ஞானம், உயர்கல்வித்துறை சிறந்து விளங்கலாம். நல்ல படிப்பில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது, நம்மளை அறிவாளின்னு மற்றவங்க பாராட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். பொதுவாக மீனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025ஆம் ஆண்டு பலாபலன்கள் தங்களுக்கு மிக மிக சாதகமாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். ஒரு 90% நன்மைகள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டாகுது. நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும். கோன்னா கிரகங்கள், சாரம்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம். இப்போது கிரகங்கள் நான் முதல்ல சொன்னேன், 9 கிரகங்கள், 12 ராசிகள். ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி. அப்படி இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருந்தால் இந்தந்த நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம். இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலாபலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம், அந்த சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும். இப்போ அதில் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது, நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது, இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்ல பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு தாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்க்ராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். நாமெல்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனல்லே வச்சுருப்பேன். டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி, இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம். பார்க்குறீங்க நீங்களுமே. கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சி, புத்தாண்டு பலன்கள், இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக, ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். பொதுவான பலன்கள் 10ஓட 11 தான் பார்க்குறோம். அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னா என்னென்னே தெரியாது. அதனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஜாதகம் அப்படின்னா, ஜாத்தம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு, ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா. ஜாத கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிறப்பினுடைய கர்மாக்கள்.
ஜாதகம் அப்படின்னா பிறப்பு, அகம்னா நம்மளை பற்றி குறிப்பு, பர்த் சார்ட். எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குல்ல, பயோடேட்டா கேட்குறாங்க வேலைக்கு போனால். அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு. அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது? எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க? 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க. உண்மை அதுதான். ஆனால் இந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது? நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்தந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை. அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது இருக்கலாம், கெட்ட கிரகங்களும் இருக்கலாம். எப்படி அந்த பிறப்பு அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. பூர்வ புண்ணியங்கள் 21 தலைமுறையில் நாம் செய்த பாவங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி. இந்த ஜென்மாவில் நமக்கு பதவி கிடைக்கிது. நீ இவனாரு, நீ அவனாரு, நீ இந்த வேலையை செய், நீ அந்த வேலையை செய்ன்னு சுவாமி நமக்கு ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குறார். ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம், ஒரே மீனராசியில் பிறந்திருக்கலாம். அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான், இவன் இங்கே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்பான். ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை. புரிஞ்சுதா? அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம். நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது. இப்போ நல்லா 9 கிரகங்கள், 8 கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த 8 கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும். ஏன்னா ஒரு குடம் பால் இருக்குது, ஒரே ஒரு சொட்டு விஷம் போகிறோம், தூண்டு விஷம் போகிறோம், இந்த ஒரு குடம் பாலும் விஷமாயிரும். அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலன்களையும் தடை செய்துவிடும். எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வர்றதில்லை, இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன, நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்த தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும். இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பா உலகத்தில். எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும், தேர்வுகளை காண முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய தொலைபேசி எண்ணான 9865 9837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.